வணக்கம் நேர்களே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆடல், பாடல், கலைகள் இவற்றை எங்கிருந்தாலும் நாங்கள் தேடுகிறோம் இல்லையா? மனதுக்கு அமைதியை, நிம்மதியை, சந்தோஷத்தை தருகின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் இதற்கு மொழி பேதமோ அல்லது இந்தந்த பிரதேசம் என்றோ வயதோ எதுவுமே வித்தியாசம் இல்லை, கட்டுப்பாடும் இல்லாமல் மனதை ஈர்த்து விடுகிறது. அந்த ஈர்ப்பில் தான் நீங்கள் பிரதிகளை எழுதி அனுப்புகிறீர்கள். அது மட்டுமல்ல, நேரடியாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு வருகை தருகிறீர்கள். இன்றும் ஆர்வத்தோடு ஒருவர் வந்திருக்கிறார். அவர் தேவராஜா, மடுல் சீமை பதுளையில் இருந்து வந்திருக்கிறார். வணக்கம் தேவராஜா. வணக்கம். ஆமாம், ரொம்ப தூரத்தில் இருந்து ஒரு அழகான குளிர்ச்சியான பிரதேசத்தில் இருந்து. எங்களை பகுதி வந்து ஒரு அதாவது பின்தங்கிய பிரதேசம் சொன்னாலும் மலையகத்து தேயிலை தோட்டத்தில் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம். பொருளாதார ரீதியிலையும் மற்றது எதுலேயுமே பின்தங்கி இருந்தாலும் நாங்கள் ஏதோ சந்தோஷம் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மற்றது எல்லா மக்களும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. என்னதான் பின்தங்கி இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் மனதுதான் மனம் கொண்டதே மாளிகை இல்லையா? ஆமாம், எங்களால் அப்படியே சொல்லிக்கொண்டு நாங்கள் அப்படியே இருக்காமல், உண்மைதானே? நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லலை. ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த இடத்தில் இருந்தாலும் பிரச்சனை இருக்கிறது. இந்த சீமை என்று சொல்வார்கள் இல்லையா? சீமை என்று சொன்னால் அது வெளிநாட்டை தானே சொல்வார்கள். சீமையிலிருந்து வந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு இந்த அரச பரம்பரை வாழ்றது சீமையில சீமை, சீமான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மடுல் சீமைன்னு சொன்னா இது நல்ல ஒரு அழகான பிரதேசம். அதாவது தேயிலை பறிச்சாலும் ஆட்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க, எல்லாமே நல்லா வாழ்றாங்க. சரி, மடுல் சீமையிலிருந்து வந்திருக்கும் நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை தவறாமல் நான் தொழில் செஞ்சுக்கிட்டே நிலத்தால் எனக்கு கட்டாயம் நான் அடிக்கடி பார்ப்பேன். எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு இப்படியாவது இதுக்கு போக சொல்லிட்டு. அப்போ உங்களோட டீம் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொன்னாங்க இந்த நிகழ்ச்சி பங்கு பெற்றதுக்கு. முதல் பாடல் என்ன? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து. அந்த பாடலை படிச்சு காமிச்சா பரவாயில்ல, பாடுங்க. இந்த பாடலை வந்து என் மனைவிக்காக இந்த பாடலை கேட்குறேன். முதலாக சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்தேன் தேந்திட கண்டேனே, செவ்வானம் கலையினிலே கலந்திட கண்டேனே. மனைவிக்காக தெரிவு செய்திருக்கேன். மனைவிக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த பாடல்? மனைவிக்கு பழைய பாடம் நல்ல விருப்பம் அவளுக்கு. சரி, எங்களுடைய தேவராஜாவின் விருப்பமாக வருகிறது சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. பார்த்து ரசிப்போம். தேவராஜாவுக்கு சொந்த இடம் மடுல் சீமை என்றாலும் கூட நீங்கள் தொழில் செய்வது கொழும்பில், அப்படியா? தொழில் செய்வது கொழும்புல வேலை செய்கிற ஒரு தனியார் நிறுவனத்தில் அதாவது நான் செஃப்பாக தான் இருக்கேன். அப்போ இந்த கிளம்புல தான் இருக்குது. எங்கள் லீவு கிடைக்கிற நேரத்தில் வீட்டுக்கு போகிறது, வீடு பிரச்சனையை பார்க்குறது, மற்றது பிரச்சனைனா சந்தோஷமாக இருக்கும், பிரச்சனை இல்லை. செஃப், ஒரு சமையல் கலை நிபுணர் நீங்கள். நிபுணர்னு சொல்றாது இல்லை, என்னதான் நாங்கள் சமைத்தாலும் வர்ணித்து சமைத்தாலும் நீங்கள் எல்லாம் சமைக்கிற தனி சுவையாக இருக்கும். அதுக்கு ஏதாவது ரகசியம் வைத்திருப்பீங்க? ரகசியம் சொன்னால் நாங்கள் வந்து இந்த சுத்தமாக செய்கிற இந்த விஷயத்தானோ. இப்போ மற்ற குறை சொல்ல விரும்பலை. இப்போ ஹோட்டல்களில் நிறைய சமைப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து தனிப்பட்ட ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கும் நாங்கள் சமைக்கக்குள்ள அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஷ்ஷஸ் தயாரித்து அதுக்கு சுத்தமாக நேர்த்தியாக சுவையாக சுட நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. சொல்லும் போதே சாப்பிட அவங்க எங்கள்கிட்ட நாங்கள் வந்து ஒரு சொகுசு இதாவது வேலை செய்கிறோம். அப்போ அவங்க ஃபெமிலியாக்கள் வருவாங்க. இப்போ அவங்க வந்து எங்களுக்கு ஓர்டர் பண்ணுவாங்க, ரைட்டு என்ன தேவராஜ் செய்வோம்னு சொல்லிட்டு. அவங்க நான் எனக்கு ஏற்ற மாதிரி சரி மேடம் இது செய்யலாம்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்க ஓகே. உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்கள் மட்டுமா? நான் மட்டும். எங்களுக்கு கீழே மற்றவங்க, அதாவது இப்போ ஒரு உணவு தயாரிக்கிறது என்றால் அதுக்கு தனியாக உங்களுக்கு கையுதவி செய்வதற்கெல்லாம் இருப்பாங்க. அது ஒரு சில நேரங்களில் முக்கியமான வேலை இந்த தேங்காய் தூரத்துக்கு மற்றபடி வேலைங்க மற்றபடி நான் எல்லாம் ப்ரிப்பேராகவும் வச்சிருவேன். இதை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். பாடலை பார்த்து விட்டு பேசுவோம். அடுத்து என்ன பாடல்? அடுத்து வந்து பாடல் நான் வந்து நல்ல பாடல் தெரிவு செஞ்சுருக்கேன். மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறே, கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். இது வந்து டிஎம் சௌந்தரராஜன் பாட்டு படித்த பாட்டு, சுசிலா பாட்டு. நல்ல அழகான பாட்டு, லொக்கேஷன் நல்லா இருக்கு. அதான் பாட்டை விரும்பி கேட்குறேன்.
அந்த பாடலை பார்த்து ரசிப்போம். இப்போது இருமலர்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் பத்மினியும் இந்த பாடல் காட்சியிலே தோன்றியிருக்கிறார்கள். தேவராஜா, உங்களிடம் இந்த சமையல் பற்றி நிறைய கேட்க வேண்டும். எங்களுடைய நேர்களும் ஆர்வமாக இருப்பார்கள். ஏனென்றால் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். இல்லத்தரசிகள் வருகிறார்கள், ஓய்வு பெற்றவர்கள் வருகிறார்கள். இப்படி உங்களை போன்று சிறப்பாக இதிலும் ஒரு தொழிலிலே இருப்பவர்களும் வருகிறார்கள். இப்போ நீங்கள் குறிப்பாக ஒரு நேர உணவு, அதில் எத்தனை வகையான கறிகள் இருக்கும் அல்லது ஐட்டம்ஸ் என்று சொல்லலாம்? ஐட்டம்ஸ் நம்ம சாமானிய வெஸ்டர்ன் அநேகமாக வெஸ்டர்ன் செய்கிறது, அதை பொருள் சொல்கிறோம். அநேகமாக அந்த வர்றவங்க வந்து நிறைய வெஸ்டர்னு கேட்பாங்க. சில வேளையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்ரீலங்கன் ஒரு சிலர் கேட்பாங்க. இடியாப்பம், ஒரு முட்டை கறி, ஒரு தேங்காய் சம்பல், பறிப்பு. ஒரு சிலர் கேட்பாங்க ஃப்ரைடு கேட்பாங்க, இஸ்கம்பல் கேட்பாங்க, மற்றது ஒம்லெட் கேட்பாங்க, போஸ்டை கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி அதுக்கு அந்த வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி செய்கிறது. மற்றபடி இந்த அவகடாவில் ஒரு டிஷஸ் ஒன்று இருக்குது. அவகடா டோஸ்ட் சொல்ல, அதுக்கு அவகடா நாங்கள் இது பண்ணிவிட்டு அதை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃப்ரைட் எக் மேலே போட்டால் அது டிஷஸ் நல்லா அழகாக இருக்கும். அது ஒரு சிலர் கேட்பாங்க. ஒரு சிலர் அப்போ 5 பேர் வந்து ஒரு சில நேரங்களில் வேறு கேட்பாங்க. இப்போ அதுக்கு மாதிரி நாங்கள் குயிக்காக. எவ்வளோ நேரத்துக்கு செய்து முடிப்பீர்கள் ஒரு பகல் உணவை? லஞ்சுன்னு சொன்னால் ரைஸ் அண்ட் கறி சொன்னால் ஒரு 1/2 hourல முடிக்கலாம். அரை மணி நேரத்தில் முடிச்சு ஒரு 5 நாங்கள் எல்லாமே வெட்டி எல்லாம் ரெடி பண்ணி ரைஸ் எல்லாம் இது பண்ணிட்டாலும் மற்றது எல்லாம் கொஞ்சம் நாங்கள் அநேகமாக ரொம்ப கணக்காக எங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியும். எனக்கு ஒரு 5 பேர்த்துக்கு 10 பேர்த்துக்கு இவ்வளோ தான் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடுவோம். சரி சரி, அடுத்து என்ன பாட்டு? சிந்து நதிக்கரை ஓரம் அன்பின் நேரம் எந்த தேவியாடினாள், தமிழ் கீதம் பாடினாள், என்னை பூவை போல சூட்டினாள், சிந்து நதிக்கரை ஓரம். இந்த பாடலை கேட்கல, இந்த டீம் சொந்தன குரல் பார்க்கல, அது எங்களுக்கு இந்த அவ்வளோ மனசுக்கு இனிமையான பாடலாக இருக்குது. அதனால் அடிக்கடி இந்த பாட்டு அனைவரும் நான் கேட்பேன், யூடியூப்லேயும் கேட்குறது. அந்த பாடலும் அவர் மனதை கவர்ந்த ஒரு பாடல். அவரோடு சேர்ந்து அந்த பாடலை நாங்கள் பார்த்து ரசிப்போம். இப்போ எங்களுக்கு ஒரு செஃப் கிடைத்திருக்கிறார், அவரை சும்மா விடக்கூடாது. அவரிடமிருந்து ஏதாவது ஒன்றை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? இல்லாவிட்டால் எங்களுடைய நேர்களும் கோபிப்பார்கள். என்ன ஏதாவது ஒன்றை கேட்டிருக்கலாம் தானே, நாங்கள் தெரிந்து கொள்வோம், செய்யலாம் என்று. இந்த அவகாடோ சொன்னீர்கள், அதாவது நாங்கள் பட்டர் ஃப்ரூட் என்று சொல்லுவோம். அதில் என்ன டிஷ் செய்யலாம்? அதை பச்சையாகவா அல்லது? அவக்காடை பழுத்த அவக்காடை எடுத்து நல்லா பழுத்தது. நாங்கள் ஒரு அவக்காடை எடுத்த மேடம் அது துண்டாச்சு அது மேஷ் பண்ணணும். ஒரு சின்ன கேரஃபுல்லையோ ஒரு இதில் ஸ்பூன்ல நல்லா மேஷ் பண்ணிட்டு அதுக்கு அதாவது மசித்து எடுக்கிறது. அதுக்கு நம்ம சின்ன மிளகு கொஞ்சம் போடணும், உப்பு கொஞ்சம் போடணும். போட்டுட்டு கொஞ்சம் முடிஞ்சால் சீஸ் கொஞ்சம் போடலாம். சீஸ் சொன்னால் மொசரல்லா சீஸ் போடலாம், ஹெப்பி கவு சீஸ் போடலாம். அது போட்டு நம்ம நல்லா மேஷ் பண்ணிவிட்டு பொறுவனை செய்யணும். அந்த பானை வந்து டோஸ்ட் பண்ணணும். டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணணும். அழகாக நல்லா அப்ளை பண்ணணும். சாயமாக பூசணும் சொன்னால் பட்டமாய் பூசுறதில்லை, கொஞ்சம் நிறைய மழை கொஞ்சம் கூடமாய் பேசிட்டு அதுக்கு நம்ம முடிஞ்சால் ஒரு இந்த கொரியண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி கூலை ஒரு சின்னதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு பொறுவனை செய்யணும். ஃப்ரைட் எக் இது பண்ணணும். மீண்டும் திருப்பி அந்த வேறு ஒரு டிஷ்ஷில் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய பிறகு ஃப்ரைட் எக்கும் செய்யணும். ஃப்ரைட் எக் சொன்னால் இது நம்ம பீட் பண்ணாமல் ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் அந்த முட்டையை அடித்து வைக்க வேண்டும். அடிக்கக்கூடாது, அடித்தா மிக்ஸ் ஆயிரும். நம்ம வந்து அந்த எலோ அந்த மேலே உள்ள முட்டையை வச்சு அடிக்கலாம், புல்சா சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம இதில் போட்டுட்டு நம்ம இது அதுக்கு மேலே வைக்கணும். ஃபேனில் போட்டு ஃப்ரைட் எடுத்து இப்போ ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அது போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் அப்ளை பண்ணி உப்பு சோல்டு கொஞ்சம் அப்ளை பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அது விரும்பி நிறைய பேர் சாப்பிடுவாங்க. சரி சரி, எங்களுடைய நேர்கள் முயற்சி செய்து பாருங்கள் இல்லையா? சரி, நாங்களும் அதை முயற்சி செய்வோம். அடுத்து என்ன பாட்டு? ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். அந்த பாடல எனக்கு கேட்க அந்த அவர் வந்து அந்த அவரோட டான்ஸு விருப்பம். எனக்கு நல்லா நடிப்பார், நல்லா அந்த நிறைய நடிச்சு நல்லா அந்த இதுக்கு வருவார். அந்த பாட்டு வந்து அந்த நடனத்தை அவர் பயின்றிருக்கிறார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் பயிற்சி எடுத்தார். அந்த நடனம் சிறப்பாக அமைய வேண்டும். இசைக்கருவிகளிலும் சரி, இந்த மாதிரியான கலைகள், இனி அந்த நடனம் போன்றவற்றிலெல்லாம் அவருக்கு நிறைய
ஈடுபாடு மட்டுமில்லை, அதை பற்றி நிறைய தெரிந்து வைத்திருப்பாராம். அந்த கருவிகள் ஒவ்வொன்றையும் பற்றி கூட அவர் மிக சிறப்பாக தெரிந்து வைத்திருப்பார், கூறுவாராம். படப்பிடிப்புகளிலே சில சம்பவங்கள் அவருக்கு இத்தனை இந்த கருவி பற்றி இத்தனை தெரிந்திருக்கிறதா என்று ஆச்சரியப்படத்தக்க வகையிலே நிறைய விடயங்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். சரி, நாங்கள் அந்த பாடலை பார்த்து ரசிப்போம். தேவராஜா, உங்களுக்கு எந்த நடிகையை ரொம்ப பிடிக்கும்? அது அந்த நாளில் நாங்கள் வந்து எங்களோட பெருசாக நாங்கள் படத்தில் எங்களோட இதில் வந்து டிவியெல்லாம் குறைவு, டெலிவிஷன்லாம் இல்லை. அப்போ மாதத்துக்கு ஒரு முறை படம் போடுவாங்க. அப்போ அதில் வந்து நாங்கள் வந்துட்டு அந்த எங்களோட சேர்ச் ஒன்று இருக்கு, அந்த எங்களோட எஸ்டேட்டில் தான் இது டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டிவியை வந்து நாங்கள் அந்த புதன்கிழமை வந்து நம்மளோட இது தொலைக்காட்சி போடுவாங்க. அப்போ அதுவும் போடுவாங்க, 9 மணி போகிறதும் போடுவாங்க. அப்போ அந்த வந்துட்டு அந்த படத்தை பார்க்க கூட சாரமாக 10 மணி ஆயிரம் படம் போட்டு அந்த எடிட்மெண்ட்லாம் போட்டு பார்க்குறதுக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய படங்கள் பார்ப்போம். அதில் வந்து அநேகமாக சிவாஜி கணேசன் நடித்து படம் பார்ப்போம். அது பார்ப்போம், எம்ஜிஆரை பார்ப்போம். பார்த்து அதுக்கு என் மனசுக்கு இன்னமும் ஞாபகம் வரும். எனக்கு சாதாரண நினைக்க ஒரு 12 வயசு அப்படி மாதிரி இருக்கும். நிறைய ஆக்கள் வருவாங்க. இப்போ சில வேளையில் படம் போராடி போனாலும் அந்த டிவியை ஆக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எங்கிட்ட அந்த அவ்வளோ ஆர்வம். எங்கிட்ட நாங்கள் பின்தங்கி ஏரியானால அந்த டிவியான குறவு. அந்த எஸ்டேட் என் கம்பெனியால் ஒரு டிவி கொடுத்தனால அந்த சேர்ச்சிகளில் தான் டிவி போடுவாங்க. உதாரணம் எடுத்துக்கிட்டால் நம்ம ரஜினிகாந்தி சாகக்குள்ள கூட அந்த டெலிவிஷனை வந்து ஒரு கிரவுண்டில் போட்டாங்க. போட்டு அந்த வெளிச்சம் இல்லாமல் கூட ஆக்கள் வந்து அவரோட மரணத்தை பார்த்தோம். அது வந்து வாழ்க்கை மறக்கமான சம்பவங்கள். அதனால டிவி தொலைக்காட்சி இந்த இப்போ மாதிரி நிறைய இது இல்லை. அப்போ அந்த மாதிரி படங்கள் பார்க்கறது எங்களுக்கு ஒரு பழைய படம் பார்த்தா ஞாபக பாடல்கள் விருப்பமாக இருக்கும் எங்களுக்கு. நீங்கள் படித்தது அந்த மடுல் சீமையில் உள்ள பாடசாலை? சாதாரணமாக நாங்கள் ஓலமாக படித்தாங்க. அங்கே எங்களுக்கு பெருசாக 1991 தான் அங்கே நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணாங்க பாடசாலை. பெரிய ஆசிரியர்கள் இல்லை, பெருசாக ஒரு படிப்பு குறைவாக தான் இருக்குது எங்களுக்கு. இந்த மாதிரி இல்லை, ஏதோ எங்களை திறமையை கொடுத்தா நாங்கள் உதாரணமாக வசந்த டிவினால தான் இந்த அளவுக்கு நான் வந்தேன். டெய்லி கதைக்கிறதுனால அவங்க எனக்கு உற்சாகப்படுத்துறதுனால இந்த பேச்சு திறமையை கொண்டு தான் நான் என்னை வளர்த்துக்கிட்டேன் நான். சரி, அடுத்து என்ன பாட்டு? மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்டேன், தயக்கம் என்ன எந்த சலலம் என்ன, அன்பு காணிக்கைத்தான் கண்டேன். அடுத்த அடிக்க நிறைய இருக்கு, அது நீ போடுறதுனால படிக்கல ஃபுல்லா. அந்த பாடல் வசந்த மாளிகை எத்தனை தடவை பார்த்தீங்க? வசந்தமா 2 முறை பார்த்துருக்கோம். சரி, வசந்த மாளிகை பாடல் பார்த்து ரசிப்போம். தேவராஜாவுக்கு சாதாரண தரம் வரை படித்ததாக சொன்னீங்க இல்லையா? அப்போ இந்த துறையில், அதாவது செஃப்பா வருகிற அளவுக்கு என்ன படித்தீர்கள்? எப்படி இதில் ஆர்வம் வந்தது? இப்போ நான் அந்த ஆரம்பத்தில் வந்து நான் இப்போ பெரிய படிப்புன்னு சொன்னால் அந்த நாளில் வந்து பெரிய படிப்புனால பெருசாக நாங்கள் அவ்வளோ இது இல்லை. எப்படி கேள்வி ஞானத்தினால மற்றது நான் அந்த பேப்பரை பார்த்து தான் நான் அதெல்லாம் படித்தேன். நான் பெருசாக போய்ட்டு எங்களுக்கு வந்து அந்த நாளில் எங்களோட பக்கம் வந்து இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரிலாம் குறவு. அப்போ கிளாஸ் எல்லாம் பிள்ளை ஏதோ படித்தவங்க ஏதோ ஒரு படிச்சுக்கிட்டாங்க, நாங்கள் ஏதோ படித்தோம். மேம் அடுத்து வந்துட்டு இந்த சமையல் துறை வந்துட்டு நான் சாதாரண ஒரு ஹோட்டலில் தான் வேலை செஞ்சேன், பதுளையில். அப்போ அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சு தான் நான் அந்த கேள்வி ஞானத்தினால அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தேன். நான் பார்த்தது பிறகு நான் வந்து இன்னொன்று இந்த கிளம்புக்கு வந்து முதல் கிளம்புக்கு வந்து அதாவது ஒரு தூதரவு தான் வேலைக்கு வந்தேன். ஒரு பிரபலமான தூதரவு ஒன்று. அங்கே சாதாரணமாக ஒரு வேலைக்கு தான் வந்தேன். நல்ல பிரச்சனை இல்லை, நல்ல சம்பளமாக கொடுத்தா பிரச்சனை இல்லை. அப்போ எனக்கு சின்ன ஒரு எக்ஸ்ரேனால அந்த வேலையிலேருந்து கொஞ்சம் நான் நின்றுட்டேன். அப்போ அதில் அவங்க அந்த ஃபுட்ஸ் எல்லாம் நான் அந்த நிறைய அந்த செஃப் மாதிரி செய்கிறத நான் கவனமாக எல்லாம் பார்த்து தான் நான் அந்த சமையல் துறை கற்றுக்கிட்டு சுயமாக நான் செய்யக்கூடிய தகுதி கடவுள் கொடுத்துருக்காரு. அடுத்து என்ன பாட்டு? பாடும் போது நான் தென்றல் காட்டு, பருவ மங்கையே தென்னங்கீற்று, பாடும் போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையே தென்னங்கீற்று. அந்த பாடலாம் விரும்பி கேட்குறேன் மேம். நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறார். ஒரு நல்ல வளமான குரல் மேம். பாட்டு கேட்க ஆசையாக இருக்கும் நமக்கு. சேர்ந்து பாடிக்கொண்டிருப்பீங்களா நீங்கள் வானொலியிலோ தொலைக்காட்சியிலோ? பாடுறது அநேகமாக. சமையல் வந்து
நாங்கள் சந்தோஷமான மனநிலையில் பாடிக்கொண்டு சந்தோஷமான மனநிலையில சமைச்சா அது இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்குமா? சுவையாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க. இப்போ எங்களோட ஊரில் சொல்லுவாங்க, சில வேளை நம்ம வீட்டு தோட்டங்கள் வெஜிடபிள் அது போட்டாலும் நாங்கள் சத்தமடக்குள்ளே அந்த தாவரங்கள் வந்து நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதாவது குடும்பமாக இருந்து அந்த செடிகளுக்கு அருகிலே இருந்து பேசி சந்தோஷமாக இருக்கும்போது அந்த பார்த்தீங்களா, அந்த ஒரு செடியாக இருந்தாலும் அது எங்களுடைய சந்தோஷத்தில் பங்கு கொள்கிறது. அந்த சந்தோஷத்தை தன்னுடைய சந்தோஷமா நினைக்குது. ஆனா மனிதர்களால தான் நினைக்க முடியல இல்லையா? ஆறு அறிவு என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடும்போது நான் தென்றல் காற்று எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் பார்த்து ரசிப்போம். சரி, அடுத்து என்ன பாட்டு? அடுத்து நல்ல பாட்டு ஒன்று, சரியான பிடிச்ச பாட்டு ஒன்று இந்த பாட்டு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவண்ணும் கடலிலே மூழ்க வேண்டும், பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். இப்போ கடவுள் மனுஷன் சொன்னா மனுஷரை வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி அவரும் கஷ்டப்படும். கடவுள் வந்து நம்மளை படைச்சா அவர் மனுஷன் தான், இருந்தாலும் கூட அவர் நம்ம மாதிரி நிறைய கஷ்டப்படணும். அதான் அந்த பாட்டு எழுதியிருக்கு. அந்த எழுதின பாட்டு கவிஞர் வந்து எழுதினவர், அதாவது சபிக்கிறார் கடவுளே இல்லையா? சரி, இந்த பாடல் வானம் பாடி திரைப்படத்தில் இடம்பெற்றது. எஸ் ராஜேந்திரன் பாடல் காட்சியிலே தோன்றி இருக்கிறார். அவருக்காக பாடலை பாடியிருக்கிறார் TM சௌந்தரராஜன். தேவராஜா, இப்போ நீங்கள் செஃப் என்று சொன்ன உடனே அதை பற்றியே ரொம்ப பேசிட்டோம். உங்கள் குடும்பத்தை பற்றி கட்டாயம் பேசணும். ஏனென்றால் உங்களுடைய முதல் பாடலே உங்கள் மனைவிக்கான பாட்டாக இருந்தது. உங்கள் மனைவி என்ன செய்கிறார்? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மனைவி வந்துட்டு ஒரு அதாவது பள்ளிக்கூடத்துக்கு பாடசாலையில் ஒரு மறை ஆசிரியர் வேலை செய்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக சந்தோஷமாக பிரச்சனை இல்லை இருக்குது. இன்னொரு வந்து இப்போ இன்னொருத்தர் இருக்கார், அவர் வந்து சபரகம பல்கலைக்கழகத்தில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் மகனோ அவர் வந்து இந்த முகாமித்துவம் படிக்கிறாரு. 3rd இயர் 3ஆம் ஆண்டு படிக்கிறாரு. மற்றவர் வந்து படிச்சுட்டு அவர் கலம்புல ஒரு டெக்ஸ்டைல்ஸில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரச்சனை இல்லை, சந்தோஷமான குடும்பம், பிரச்சனை இல்லை, ஏதோ நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். 2 மகன்மார். 2 மகன்மார், இருவருமே செட்டில் ஆகிவிட்டார். சரி, வேறு என்ன உங்களுடைய பொழுதுபோக்குகள்? பொழுதுபோக்கு அநேகமாக தொலைக்காட்சியில் பாட்டு கேட்குறது, மற்றது வானொலியில் பாட்டு கேட்குறது, மற்ற பேப்பர்லாம் பார்ப்பேன். அநேகமாக இப்போ கொஞ்சம் இந்த ஜாஸ்தி விலை கூடனால வாங்குறது இல்லை. மற்றபடி நிறைய புத்தகம் பார்க்கறது இல்லை. மற்ற பேப்பர் அநேகமாக பார்ப்பேன். மற்றது வந்துட்டு பாடல் கேட்குற அந்த மாதிரி இதுகள் தான். விவசாயம் செய்வேன், வீட்டு தோட்டம். சரி, அடுத்து என்ன பாட்டு? அடுத்து மிஸ் சொல்லத்தான் நினைக்கின்றேன், உள்ளத்தால் துடிக்கின்றேன், வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கின்றேன், சொல்லத்தான் நினைக்கின்றேன். சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படம் இல்லையா? இந்த பாடலை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் S ஜானகியோடு இணைந்து பாடியிருக்கிறார். அருமையான பாடல், அருமையான படமும் கூட இல்லையா? பார்த்து ரசிப்போம் இப்போது அந்த பாடலை. தேவராஜா மடுல் சீமையிலிருந்து வந்து நல்ல பாடல்களை தெரிவு செய்து உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இப்படி பகிர்ந்து கொள்ளுகின்ற போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் அது நல்ல விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த வகையில் அவர்களுடைய சார்பில் உங்களுக்கு எங்களுடைய நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இது இந்த வசந்தா டிவிக்கு வந்துட்டு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த வசந்தத்துக்கு மிச்சம் நன்றி. இதே போல் எல்லாருமே வந்து பங்கு போட்டோம். இதனால எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அமையுது. எங்களை நாங்கள் படிச்சுட்டு போகிறவும் எங்களுக்கு இந்த நாங்கள் சேர்ச்சுக்களை தான் அந்த மாதிரி வேலைகள் செய்கிறது. மற்றது வந்துட்டு இந்த மாதிரி இப்போ இந்த டிவியில் ஃபஸ்ட் டைம் முதல் தடவை நாங்கள் வந்து பங்கு பெற்றிருக்கோம். நல்ல நிகழ்ச்சி ஒன்று தொடர்ந்து வரங்க நிகழ்ச்சி வந்து நல்லா நல்லா அழகாக உங்களை கொண்டு போகிறதுக்கும், மற்றது வந்துட்டு மற்றவங்களும் வந்து இந்த நிகழ்ச்சி பங்கு பெற்றுவதற்கும் என் மனமார்ந்த வாழ்த்து. ஆமாம், பிரதிகளை மாத்திரம் அனுப்பி வைத்து விட்டு இருக்காமல் இயன்றால் முடியுமாயின் எல்லோரையும் நாங்கள் வற்புறுத்தி அழைக்க முடியாது. உங்களுடைய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இவற்றுக்கு ஏற்றவாறு தான் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கும். எனவே
எப்படியோ ஏதோ ஒன்றிலே நம்மை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற போது அது தரும் மகிழ்ச்சி உடல் உள ஆரோக்கியத்துக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். உங்களையும் அழைத்துக்கொண்டு பிரதிகள் அனுப்பி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். வணக்கம்.